எங்களை அதிகமா நேசிக்கும் அன்பின் பரலோகத்திலே சேவப்பனே, சென்று 3 நாட்கள் கத்தாவே சுகவசமாய் காப்பாற்றி இந்த அருமையான அதிகாலை வெளியில் கத்தாவே நாங்கள் அனைவரமாக சேர்ந்து துதிக்க செய்த கிருபைக்காக நெரிசத்திலும் சாமி கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இந்த குழுமியிருக்க அனைவருடைய எச்சரின் தியானமும் உங்கள் சமூகத்துக்கு நீதியா இருப்பதாக. ஆமீன். முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஆயர் அவர்களுக்கும் கமிட்டி மெம்பர்ஸ் ஒருவருக்கும் சபையார் அனைவருக்கும் முதலாவது இந்த வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இங்க கூடியிருந்த அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்ம இந்த 2 காலத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு கிட்டி செல்வதற்கு மறுபடியும் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக முதலாவது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு சிலுவை பிரசங்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் மலை பிரசங்கத்தை பற்றி கேட்டிருக்கிறோம். ஆனால் சிலுவை பிரசங்கத்தை பற்றி வேதாகத்தில் கூறப்பட்ட கருத்துக்களையும் காரியங்களையும் பற்றி இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். சிலுவை பிரசங்கத்தை பற்றி அதிகமாக வேதாகத்தில் பேசப்பட்டவர் பவுல். காரணம் என்னவென்றால் அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அநேக காரியங்களை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். வாசிக்கவும் 1 கொரிந்தியர் 1:23. அடுத்த வசனம், யூதருக்கு அடையாளம் இருந்தால் போதும், கிரேக்கருக்கு ஞானம் வேண்டும். உலகத்திற்கான காரியங்களை பற்றியே இவர்கள் சிந்திக்க இருந்தனர். சிலுவையில் ஆனால் நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். பவுல் பிரசங்கம் சிலுவை குறித்தும் பாடுகளை குறித்துமே அதிகமாக இருந்தது. நாம் அந்த இன்று 5 வகையான சிலுவை பிரசங்கங்களை பற்றி பார்க்கிறோம். முதலாவது சிலுவை பிரசங்கம் தேவ பலனை கொடுக்கிறது. 2வது பாவத்தை நமக்கு உணர்த்துகிறது. 3வது சிலுவை பிரசங்கம் விடுதலையை கொடுக்கிறது. 4வது சிலுவை பிரசங்கம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. 5வது சிலுவை பிரசங்கம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்பொழுது முதலாவதாக சிலுவை பிரசங்கம் தேவ பலனை கொடுக்கிறது. வாசிக்கவும் 1 கொரிந்தியர் 1:18. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். சிலுவை உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயும் இருக்கிறது. எனவே இந்த வசன சிலுவை பிரசங்கம் நமக்கு பலனை கொடுக்கிறது. ஏசாயா 40:29. நமக்கு வயதாகி விட்டது, நமக்கு பலனே இல்லை, சுகமே இல்லை, நம்ம அனைவரும் சொல்லப்படும். ஆனால் நமக்கு பலவீனங்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமர்ந்து விட்டார். எனவே சிலுவை பிரசங்கம் நமக்கு பலனை தருகிறது. 2வது பார்க்க போனோம் என்றால் சிலுவை பிரசங்கம் நமக்கு பாவத்தை உணர்த்துகிறது. பாத்தீங்கள் அப்போஸ்தலர் 2:36-37. ரெண்டு 36-37. தேவர் இஸ்ரேல் மக்களுக்கு சிலுவையில் இந்த இயேசுவையே ஆண்டவரும் கிறிஸ்தவம் ஆக்கினார் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் எச்சரித்து கூறினார். அப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே அவங்க ரொம்ப உணர்த்தப்பட்டவர்களாக குத்தப்பட்டவர்களாக அவரை சீசர்களை பார்த்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் மனம் மாற வேண்டும். 1. 2வது பாவமன்னிப்பு பெறுவதற்காக நீங்க கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்க ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறுறாங்க. அப்போ அன்றைய தினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏறக்குறைய 5000 சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எனவே சிலுவை பிரசங்கம் நமக்கு பாவத்தை உணர்த்தி நம்மளை
நம்மளை வந்து ஆண்டவருடன் கிட்டி சேர்வதற்கு ஒரு வழி வைக்கிறது. மூன்றாவதாக சிலுவை பிரசங்கம் விடுதலையை தருகிறது. வாசிங்கள் அப்போஸ்தலர் 3:15-16. அலங்கார வாசல் என்னப்பட்ட ஒரு வாசலில் தாயின் வயிற்றிலிருந்து தப்பானியை பெற்ற ஒரு மனிதனை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இப்படி அவர் வந்துட்டு தப்பான குணமடைந்து பார்த்த மக்கள் வந்துட்டு பிரமித்து நின்றாங்க. அப்போ வந்துட்டு சீசர்கள் சொல்றாங்க, எங்களால் அந்த காரியம் அல்ல, வல்லமையினால் இது நடக்கவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை வந்துட்டு பிலாத்து வந்துட்டு விடுதலை பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? சிலுவையில் அறையும்படி நீதிபதியை வந்துட்டு சிலுவையில் அறையவும் கொலைவாகவே எங்களுக்காக விடுதலை செய்வதை வந்து கேட்டுக்கொண்டீர்கள். ஆனால் நமக்கு வந்துட்டு சிலுவையில் உயிரிழத்தவரை கொண்டீர்கள். தேவனும் அவரை வந்துட்டு மரணத்திலிருந்து எழுப்பினார். இயேசு முதல் நம்பிக்கையால் முழுக்க முழுக்க அவங்க விடைமடைந்தாருடைய எங்களால் எதுவும் கிடையாது சொல்லிட்டு அந்த ஸ்ரீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இந்த நிகழ்வின் மூலம் சிலுவை பிரசங்கம் வந்துட்டு நமக்கு விடுதலையை கொடுக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. நான்காவதாக சிலுவை பிரசங்கம் நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கிறது. வாசிங்கள் அப்போஸ்தலர் 50:30-31. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் பேரில் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் வலது கரத்தினால் உயர்த்தினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை செய்ததுனாலதான் நமக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாம் கிடைத்துள்ளது. அநேக பாவிகளை சிலுவை வந்துட்டு மனம் திரும்ப வைத்துள்ளது. இந்த வசனத்துல பவுல் கூட மகாபெரிய பாவிதான். அவர் வந்துட்டு அநேக கிறிஸ்தவர்களை அடித்தார், துன்பப்படுத்தினார், கொலை செய்தார். ஆனால் கடைசியில் அவரே வந்துட்டு ஒரு மனமாற்றம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்று பெரிய ஊழியக்காரராக இந்த பதவியிலிருந்து நம் அனைவரும் சேர்ந்தது. எனவே சிலுவை பிரசங்கம் நமக்கு பாவம் மன்னிப்பை தருகிறது. அடுத்ததாக ஐந்தாவதாக சிலுவை பிரசங்கம் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிறது. வாசிங்கள் அப்போஸ்தலர் 8:38-39. இந்த பகுதியில் வந்துட்டு ஆண்டவருடைய ஒளிக்கான பெருக்குக்கும் எத்தியோப்பிய மந்திரிக்கும் இடையேயான நடந்த ஒரு சம்பவத்துடன் பதில் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த சம்பவத்தில் என்ன நடக்கிறது? எத்தியோப்பிய மந்திரி எருசலேமுக்கு வருகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலிப்புவுக்கு சொல்லி நீங்க வந்துட்டு அங்க அந்த மந்திரியோட வந்து சம்பாஷணை செய்யுமாறு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்ப வரப்போ வந்துட்டு இவர் ஏசாயா ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த என்ன எழுதிருக்கும் புரியுதான்னு அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு? ஒருவர் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த பகுதியில் சொல்லப்பட்டதுதான் அப்போஸ்தலர் 8:32 வாக்கியங்கள். ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கட்டுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். இந்த சிலுவை பற்றி பிரசங்கம் வந்துட்டு எத்தியோப்பிய மந்திரி மனம் திரும்பி அவர் சந்தோஷத்துடன் தன் இல்லத்திற்கு செல்ல வழிவகுத்தது. எனவே சிலுவை பிரசங்கம் வந்துட்டு அநேகருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அடுத்தபடியாக இறுதியாக நாம் வந்து இந்த சிலுவை பற்றி பிரசங்கத்தை நாமும் வந்துட்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அறிவித்தால் நாம் தேவபலனை பெற முடியும், பாவத்தை உணர்த்த முடியும், விடுதலையை பெற முடியும், பாவ மன்னிப்பை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய வைக்க முடியும். இந்த சிலுவை வந்துட்டு ஒரு தாழ்மையின் அடையாளமாக நம்ம காணப்படுகிறது. எனவேதான் ஸ்ரீசர் வந்து தன்னை வந்துட்டு ஆண்டவரை போல சிலுவையில் அறையாமல் தலையிலாக அறைய செல்லும்படி
அப்போஸ்தலர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இந்த சிலுவை என்றால் ஒரு தாழ்மை என்ற உணர்வை நம்ம அனைவருக்கும் அந்த அறிந்ததே. எனவே ஒரு சிலுவை தாழ்த்தினார். நாமும் தாழ்மை உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு இந்த சிலுவையின் உபயோகித்து விட்டு அறிவிப்பதன் மூலம் ஆண்டவருடன் கிட்டி செல்வதற்கு இந்த நாட்டில் நமக்கு வழிவகுக்கும். CROS பார்த்தோம்னா கிரைஸ்ட் ரிமூவ் அவர் சின்ஸ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் வெற்றித்து வந்தார் என்பதை நாம் அறிந்தவர்களாக நாம் இந்த இருப்பமான தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரேயர். சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லாவுலக சிற்றின்பங்கள் என்றும் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் புவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான சந்தோஷம் புவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம் இயேசுவின் தெய்வம், நம் இயேசுவின் தெய்வம், சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம் இயேசுவின் தெய்வம். ஆண்டவரே, சிலுவைப்பட்ட செய்தி நாங்கள் தியானித்து இந்த புத்தக நேரத்திற்காக ஆண்டவரை சுற்றுலா சுவாமி, நாம் இந்த சிலுவை உபதேசத்தை கர்த்தாவே கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் சுவாமி அதன்படி நடப்பவர்களாக இருந்து கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி கர்த்தாவே 5 வகையான கர்த்தாவே சிலுவை பாடுபவரை பிரசங்கத்தின் மூலம் கர்த்தாவே நாங்கள் செய்திகளை கர்த்தாவே மற்றவர்கள் அறிவிப்பவர்களாக உபதேசத்தை மற்றவர்களுக்கு கூறுவர்களாக இருக்க இருபத்தி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சிலுவை பாடும் பாடலை கர்த்தாவே மற்றவர்கள் சொல்வதன் மூலம் கர்த்தாவே அது மற்றவர்கள் பிரயோஜனப்படும் சுவாமி ஆண்டவரை முழுவதும் பயன்படுத்தப்படும் கர்த்தாவே ஆண்டவரே சாமி அதை கர்த்தாவே அது பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ தெரிந்து செய்யணும் கர்த்தாவே ஆண்டவரே நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் வராமல் அதுபடி நடக்கிறவர்களாயும் இருக்க கேள்வி செய்திருங்க. காத்துக் கொள்ளுங்கள் கர்த்தாவே. தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆட்சி ஆசீர்வதிக்கிறார்கள். எல்லாவற்றையும் நல்ல பிதாவே. ஆமென்.